இருப்பானா? ஏன் இப்படி சிந்திக்காம எதனோ பேசுற? நம்மை கொல்வதற்கு வருவானா அப்படின்னு ஒன்று. ராமர் என்ன நினைக்கிறாரோ அதை நினைக்கக்கூடியவர் லக்ஷ்மணர். ஆனால் நம்ம சிந்தனை இப்படி மாறுபட்டு போச்சு இல்லையான்னு சொல்லி கூறி குறுகி போனார். அண்ணன் ஒரு மனம் வருத்தம்படி நம்மளோடு பேசும்படி நாம் நடந்து கொண்டு விட்டோமே என்று கூறி குறுகி போனார் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. பரதன் வருகிறார். எல்லோரும் தந்தைக்கு தர்ப்பணம் செய்கிறார்கள். இந்த நேரத்திலே அவர்களுடைய முன்னோர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் நல்ல கதியை அடைய வேண்டும். அவர்கள் நமக்காக வேண்டுவார்கள், நாம் அவர்களுக்காக வேண்டுவோம். இது ஒரு பரஸ்பரம் எப்படி தேவர்களுக்கும் நமக்கும் இருக்கிறாப்புல இது பித்ருக்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு. அதனால இந்த நேரத்திலே பித்ருக்களே, நாங்கள் உங்களை எண்ணுகிறோம். நாங்கள் உண்ணுகின்ற உணவு உங்களை நினைத்து உண்ணப்படுவதால் நீங்களும் அதனால் திருப்தி அடைவீர்கள். எங்களை வழி நடத்துங்கள் என்று எல்லோரும் எண்ணிக்கொள்ளுங்கள். ராமபிரான் ஜலத்தை எடுத்து அதே போல வேண்டுகிறார். இந்த இடத்துல அந்த நான் உண்ணுகின்ற உணவு எப்படி அவருக்கு பயன்படும் அப்படின்னா, நான் உண்ணும் உணவே உம்முடைய அபிப்பொருள் என்று சொல்லுகிறது ருத்ரம். நான் உண்ணுகின்ற உணவுதான் உனக்கு கொடுக்கக்கூடிய யாகத்திலே ஓடக்கூடிய அபிப்பொருள் என்ற கருத்தை ருத்ரம் சொல்லும். அதனால என்ன சாப்பிட்டாலும் அது இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணி சாப்பிடணும், நம்ம பித்ருக்களை நினைச்சிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற கருத்தை இந்த இடத்துல நம்ம உள் வாங்கிக் கொள்ள வேண்டும். உடனே பரதன் இல்லைன்னா நீ வந்தாகணும் என்னன்னுவோ சொல்லி பார்க்கிறார் பரதன். ராமபிரான் சொல்றார், இல்லை அப்படி இல்லை, முடியாதுப்பா, நீ இருப்பது தான் தர்மம், அதுதான் தர்மம். ஏனென்றால் தர்மத்தின் ரகசியத்தை அறிந்தவர் ராமபிரான். என்னன்னுவோ சொல்லி பார்க்கிறாரு, கேட்கல. கடைசியில சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியாது, நல்லா தெரிஞ்சுக்க. நம் தந்தை உன் தாயை திருமணம் செய்து கொள்ளும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு, கைகேயிக்கு பிறக்கின்றவன் தான் பதவிக்கு வருவான் அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு உங்க தாத்தாவுக்கு. அதனால இந்த சத்தியத்தை பத்தி யாருமே கேட்டுக்கல. ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னா அந்த சத்தியம் நிறைவேறக்கூடிய நிலை. அப்பா பண்ணின சத்தியத்தை நிறைவேற்றுவது நமது கடமை. அப்பா பட்ட கடனை அடைக்கிறியாப்பா அப்படின்னு கேட்கிறார். யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை, அதுதான் தர்மத்தின் ரகசியத்தை அறிந்தவன் ராமபிரான் அப்படிங்கிறாங்க. சத்தியம் தர்மத்திலே வேரூன்றி இருக்கிறது. தர்மமா இருக்கணும்னா சத்தியத்தை கடைபிடித்தாக வேண்டும். சத்தியத்தை கடைபிடித்தால் தான் தர்மம் நிலை பெறும். அதனால் தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நீதான் ஆட்சி செய்ய வேண்டும். அதனால் நமது தந்தை அவர் செய்த சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைய தினம் நீ செய்ப்பா அப்படின்னு தேவர்கள் எல்லாம் ராமர் சொல்லுவதுதான் சரி என்று சொன்னார்களாம். அதனால் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள பரதன் ஒப்புக்கொள்கிறார். ஆனால் ஒரு தங்கத்துல ஒரு பாதுகையை எடுத்துன்னு வந்திருக்கார். அண்ணா, இது மேலே ஏறி நெல்லுங்க, இதுதான் ஆட்சி செய்யும், ராமருடைய பாதுகை தான் இனிமேல் ஆட்சி செய்யும், நான் ஆளப்போவதில்லை, இதனுடைய உத்தரவுப்படித்தான் நான் நடப்பேன். ஏனென்றால் இந்த பாதுகை வளம் கொடுக்க வல்லது, நான் ஆட்சி செய்வதை விட நன்றாக ஆட்சி செய்யும். ஆனால் அதுபோலதான் நடந்தது. யுத்த காண்டத்தை முடியும் போது கடைசியில ராமரிடம் கணக்கு ஒப்படைக்கிறார். அப்ப சொல்றாரு, கணக்கு ஒப்படைக்கும் போது சொல்றார், 10 மடங்கு பெருகியதண்ணா, நீங்க எல்லா கணக்கையும் பாருங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். இந்த ராஜ்யத்தை வழி நடத்தி மேலும் மேலும் விருத்திக்கு கொண்டு வருவதற்கு இந்த பாதுகைக்கு தான் சக்தி இருக்கிறது என்று சொல்லி பாதுகை எடுத்து சென்றார். பாதுகை எடுத்து சென்று அங்கே போன உடனே அயோத்திக்கு போறாரு. அண்ணன் இல்லாத அயோத்தி, ராமன் இல்லாத அயோத்தி அவருக்கு பிடிக்கவில்லை. அதனால் நந்தி கிராமம் என்கின்ற ஒரு இடத்திற்கு சென்று அங்கே பாதுகையை வைத்து அதன் மூலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த பாதுகையை பற்றி நான் யோசனை செய்து கொண்டு, ஒரு பாதுகை ஆட்சி செய்கிறது எப்படி அப்படின்னு. அப்போ அந்த பாதுகையை பற்றி யார் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் என்றால் வேதாந்த தேசிகர் பாதுகா சகஸ்ரம் என்று 1000 பாடல்கள் எழுதியிருக்கிறார். இந்த பாடல்களை பார்த்தபோது பாதுகை பற்றி அதுவும் ஒரு இரவில் எழுதினார் அப்படிங்கிறாங்க. இந்த பாதுகா சகஸ்ரத்தை படிச்சுட்டு வந்தேன். அதில் எனக்கு
நமக்கு கொடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த விஷயங்களை சொல்லி ஆகணும். அதனால எவ்வளோ சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த பாதுகையை பற்றி அவர் சொல்லக்கூடிய பாடல்களில் ஒரு 4-5 பாடல்களை பார்க்கலாம். ராமபிரானுடைய பாதுகையின் புகழை உலகுக்கு காட்டியது பரதன். அதனால் பரதனுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். பாதுகையின் பெயரே தன் பெயராக கொண்ட சடகோபனுக்கு ஒரு நமஸ்காரம், நம்மாழ்வாருக்கு ஒரு நமஸ்காரம் அப்படிங்கிறார். வாழ்க்கையில் யார் எங்கே போவான்னு தெரியாது. ஒரு சாதாரண காலனி அது சிம்மாசனத்தில் உட்காருது அப்படின்னா தாழ்ந்தவன் உயர்வதும் உயர்ந்தவன் தாழ்வதும் நடக்கக்கூடிய உலகத்தில் இயல்பாக நடக்கக்கூடியது. நேற்றை வரை ஒரு காலடியிலே கிடந்த ஒரு காலனி இன்று சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறது என்று தேசிகர் அதை விளையாட்ட சொல்றாரு. கோசல நாட்டு ஜனங்கள், அயோத்தி நாட்டு, அதாவது அயோத்தியில் இருக்கின்ற ஜனங்கள் எல்லாம் ராமனை விட்டு எப்படி வாழ்வது என்று நினைத்த போது இந்த பாதுகை அல்லவா அவர்களுக்கு சமாதானம் கொடுத்தது. இதோ ராமபிரானுடைய பாதுகை, இது எங்களுக்கு போதும் என்று சமாதானப்படுத்தியதெல்லாம் இந்த பாதுகை தானே. இப்படி யோசனை பண்ணி 1000 பாட்டு எழுதுறாரு. அதில் பாருங்க, அவர் முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் குறிப்பிடுகிறார், இந்த பாதுகா சகஸ்திரம் சொல்வதால் ராமாயணத்தின் சாரத்தையே சொல்லிவிட்டார். வேதாந்த தேசிகருடைய பாடல்களுடைய சிறப்பு அம்சம் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, அவர் 4 வேத சம்ஹிதை உபநிஷத்தை எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு தன்னுடைய கவிதைகள் அப்படியே அந்த வேத வார்த்தைகள் அப்படியே அள்ளி விடுறதுனால என்ன பண்றதுன்னா அப்படியே ஜொலிக்கிறது. அது நாம் என்ன வேண்டுகிறோமோ அதை நடத்தியும் கொடுக்கிறது என்பதுதான் என்னுடைய சிந்தனை. இந்த பாதுகைக்கு இந்த பாதுகா பட்டாபிஷேகம் செய்தார்கள். அதில் ஊற்றிய நீரானது இலங்கைக்கு நெருப்பு வைத்தது அப்படிங்கிற கருத்தை சொல்றாரு. அதன் மூலம் நீரிலிருந்து அக்னி உண்டாயிற்று, நீரும் அக்னியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்று வேதம் சொல்லுவதை நாம் இன்று நேரடியாக கண்டோம். வேத வாக்கு உண்மை என்பதை புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, ராமபிரானுடைய பாத தூளி ஒரு அணுக்களாக சிதறி இருந்த ஒரு ஒன்று கண்ணுக்கு தெரியாத ஒரு தூசியை ஒரு பெண்ணாக ஆக்கியது. இது ஒரு ஆச்சரியம் என்று சொன்னார். அதனால் நம் மனமெல்லாம் அந்த பாதுகையை வழிபட்டாலே தூய்மையாகும் என்று சொன்னார். இறுதியாக ஒரு பாடல், காவிரி கரையிலே ராமபிரான் ரங்கநாதர் படுத்து கொண்டிருக்கிறார். எதை போட்டுன்னு படுத்துன்கார்? அந்த பாதுகையை போட்டுன்னு படுத்துன்கார். தங்கத்தாலான அந்த பாதுகையை போட்டுக்கொண்டு ராமபிரான் ரங்கநாதர் படுத்து கொண்டிருக்கிறார். அந்த பாதுகையில் பட்ட அந்த தங்கத்தின் தொடர்பால் காவிரி பொன்னி என்றே அழைக்கப்படுகிறாள் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றார். இப்ப எல்லாம் காவிரியில அந்த அந்த பொன்னிங்கிற ஆஸ்பெக்ட் நம்மளுக்கு தெரியல. அதெல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது அந்த மினு அந்த அந்த பொன் தெரியும் காவிரியில, அதாவது மினுக்கக்கூடியது. அந்த நல்ல பார்க்கலாம், இது பொன்னி என்பதற்கு தகுந்தாற் போல் பொன் அதுல காவிரியில பொன் துகள்கள் தென்படும். இப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த பொண்ணை எடுக்கக்கூடிய செலவு இதை விட ஜாஸ்தியா இருக்கும், இந்த பொண்ணை விட ஜாஸ்தியா இருக்கும், அதனால வேண்டான்னு விட்டாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்லுவாங்க. அந்த முறையிலே பாதுகையினுடைய புகழை இன்றைய தினம் பார்த்தோம்.